வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பால் 4 சாப்டர் 3 பார்ட் 1 வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இனிமேல் ஃபுல்லாக ரெட்டு தான் இருக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 31 32 33 34 35 36 37 36 வரைக்கும் முடிச்சிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குது கேம். ப்ரீமியம் வாங்கினா 500 கேட்குறாங்க. அதனால் அது வாங்காமல் நம்ம வாங்குறதுக்கு இப்போ நம்ம பாதி 37லேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அப்புறம் ரொம்ப இந்த லெவல்லே என்னால் சத்தியமாக முடிக்கவே முடியல. இந்த இவனை ஈஸியாக முடிச்சிடலாம். இவன் தான் வந்து வெடி, இவன் தான் பிளாஸ்ட்டு. இவன் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கான். பிளாஸ்ட்டு இதோ இதுலேயே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பார்த்தீங்களா அவன் இங்கே வரைக்கும் வரானா? காய்ஸ் நீங்கள் வந்து அடுத்த செகண்டே எனக்கு ரொம்ப பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அடுத்த செகண்டே தான் பார்த்தீங்களா நான் முடிச்சிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா பின்னாடி தானே அது வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள் அப்படி அது ஸ்பீட் ரன். ஏன்னா இப்போ நான் ஏன் திரும்ப அந்த நான் நினச்சா போடுவேன். அது ஃபுல் ஹெல்த் வேறு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் பிடிக்கிறதுலேயே வேஸ்ட் ஆகிடும். நான் ஸ்டார் தான் ரொம்ப கஷ்டம். என்ன காய்ஸ் கீழே தான் காய்ஸ் நான் மேட்ச் விளாட்னேன். அது கீழே தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுவாகுது. காய்ஸ் ரொம்பவே ஹார்டாக இருக்குது காய்ஸ். நாங்கள் தான் கொண்டு வந்துட்டு ஸ்பீட் வாக் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு தான் நினச்சேன். பட் ஓகே ஈஸி பீஸி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ரெட் பால் சாப்டர் 4 வேறு மாதிரி தான் வருமா காய்ஸ். நான் அப்படியே போய் லேண்ட் ஆகிடலான்னு நினச்சேன் காய்ஸ். பார்த்தா அது அப்படியே நசுக்கி விட்டுருச்சு. பரவாயில்ல. இதாங்க லேசர் அங்கே வருதுன்னு நினச்சிக்கிறேன் காய்ஸ். மெகா சீட்டிங் பாருங்க வரும் மாதிரி தானே. சரி எல்லாத்துக்கும் நடுவில் போயிட்டு தாண்டிடலாம் காய்ஸ். நான் சொன்னல இந்த கேம் இஸ் ஹார்டஸ்ட் கேமுன்னு. நான் நினச்சதை விட இந்த கேம் ரொம்பவே ஹார்டாக இருக்குது. உயிரை கொடுத்து அந்த ஸ்டார் எடுத்தேன். ஏன்னா இப்போ தான் ஸ்டார் தான் இம்பார்ட்டண்ட்டு. அதனால் எப்படியெல்லாம் ஸ்டார் எடுக்கணும், அதுக்காக எப்படி தான் நான் முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். அவன் நம்மளை பிடிக்கிறேன்னு வந்துட்டு செத்துறாங்க. அவன் நம்மளை பார்த்தாலே தொடுத்துறான். ஸோ அவன் பிளாஸ்ட் கிட்ட மொத்தம் மாற்றிடாதீங்க. இது எதுக்கு காய்ஸ்? திருப்பி விடுது காய்ஸ். சூப்பர். நான் சொன்னல பாஸ் தான். இது ரொம்பவே ஹார்டான கேம் காய்ஸ். நானே சொல்கிறேன் ஹார்டான கேம் இல்லை. த ரவுண்ட் இஸ் வெரி ஹார்ட் ஆஃப் தி சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோவே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. பார்க்கவே தெரியும் எவ்வளோ கஷ்டம். நீங்கள் பாருங்கள் ஒன்றுமே ஸ்டார் இல்லாமல் முடிச்சிருக்கேன். எல்லாமே ஸ்டார் தான். எப்படி நான் வந்து மேங்கோ வச்சுனா ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் வச்சுனா இது வரும். அது மட்டும் இல்லாமல் சொல்ல மாதிரி டைம் நான் ஃபுட்பால் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. ஏன்னா ஃபுட்பால் நான் இந்த சாப்டர் 2 முடிச்சோடனே அன்லாக் ஆச்சு. சாப்டர் 1 முடிச்சா இந்த ஆரஞ்சு மேங்கோ அன்லாக் ஆகும், எல்லோ கலரு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 முடித்தா ஃபுட்பால் அன்லாக் ஆகுது. நீங்களே சொல்லுங்கள் ரெட் பால் தான் ரொம்ப லக்கியாக இல்லை ஃபுட்பாலா இல்லை எல்லோவானு. நான் இப்போ வந்து ஏற்ற மாதிரி ரெட்டே வச்சுருக்கேன். ரெட்டு ரொம்ப நல்லது. இப்போ எப்படி விளாட போகிறேன்னு கேட்டிங்கன்னா வெயிட் அ மினிட், ஐ வில் கம். இது ஃபுல் எனர்ஜி விட வந்துட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ஃபுல்லு பக்கத்தில் அந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நெட் இருக்கணும். நெட் ஆண்டை வச்சுக்கிட்டு அதில் வாட்ச்னு காட்டும். அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆடு பார்த்து ஃபுல் ஆகிடலாம். நிறைய யூடியூப் சேனலில் சும்மா வந்து அது பண்ணணும் இது பண்ணணுன்னாங்க. அதான் வேணாம். சில டைம் வந்து இங்கே பாருங்கள், சில டைம் வந்து அப்படியே கிரேவாகவே இருக்கும். ரொம்ப நாள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாட்ச் ஆடு க்ரீன் கலரில் மாறிடும். அங்கே கேம்குள்ளே போகலாம். வாங்க இப்போ வந்தாச்சு.
இதெல்லாம் எப்படி தாண்டுறதுன்னு சொல்லுங்கள் காய்ஸ். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நானே ரொம்ப காய்ஸ் அதை விட்டா வந்துடுது காய்ஸ் இப்படிக்கா. அப்போ நம்ம அதை பண்ணிட்டே தான் தாண்டணும் காய்ஸ். அங்கே வரும்போது ஸ்லோவாக வருது காய்ஸ். அது காய்ஸ் அங்கே வரும்போது ஸ்லோவாக வருது காய்ஸ். இங்கே பாருங்களேன், அதுக்குள்ளே பின்னாடி இருக்கிறதே வந்துடுது. இது எப்படி காய்ஸ் தாண்ட ஒன்றுமே புரியலையே காய்ஸ். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காய்ஸ். இதை நான் தாண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். நான் வீடியோ ஸ்கிப் பண்ண அடுத்த ஒரே ஒரு சான்ஸ் தான் அவுட் ஆனால் அடுத்த சான்ஸே வந்து வெல் டன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே எட்ஜில் வந்துட்டு தான் காய்ஸ் பண்ணுமே. நான் தான் தப்பாக விளாட்டேன் காய்ஸ். பார்த்தீங்களா? ஐயோ அவனுக்கு தான் போய் பயன்ட்டேனே. ஹா வெல் டன். அதுக்கு மேலே நான் என்ன சொல்லிடுறேன், இதுக்கு மேலே அவுட் ஆனா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் கண்டினியூ பண்ணுவேன் காய்ஸ். ஸோ சாரி ஃபார் த ரீசன். அது இப்படி வந்து எப்படி காய்ஸ் போவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய். இன்னும் வந்து 2 சாப்டர்ஸ் தான் இருக்குது. மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.